இனதருமை நண்பர்களே, திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு தந்தையும் மகனும் இனிப்பு கடை நடத்தி வருகிறார்கள். அந்த ஆண்டில் பொறுப்பானது மகனுக்கு மாற்றப்படுகின்றது. அது தீபாவளி நேரம். மகனானது தனது கடையில் இனிப்புகளை தயாரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். மிகப்பெரிய வியாபாரம். இரவு 8 மணிக்கெல்லாம் அனைத்து இனிப்புகளும் வித்து தீர்ந்து விடுகின்றன. மகன் தன் மனதுக்குள் நினைத்துக் கொள்கின்றான், அடுத்த தீபாவளி வரட்டும், இந்த வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று. அவன் நினைத்தது போல் அடுத்த தீபாவளியும் வந்தது. கடை முழுக்க இனிப்பை தயாரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நினைத்தது போல் மக்களும் இனிப்பு வாங்க வந்தார்கள். கடை முழுக்க மக்கள் கூட்டம். இரவு 8:30 ஆனது. தந்தை மிக தொலைவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். மகனிடம் சொன்னார், மிக விரைவாக கடையை பூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேருன்று. மகனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கடைக்குள் இருந்த மனிதர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் கூட குறைந்தது 15 நிமிடங்கள் ஆகும். கடையை பூட்டிக் கொண்டு மகன் வீட்டுக்கு செல்கின்றான். தந்தையிடம் பேசுவதற்கே மனமில்லை. என்ன செய்திருக்கிறார் தந்தை என்று குழப்பம். தீபாவளி விடுமுறையும் முடிந்தது. மகனும் தந்தையும் கடைக்கு வருகிறார்கள். அந்த வீதிகளில் இருந்த அத்தனை வணிகர்களும் அவர்களை கையெடுத்து கும்பிட்டார்கள். ஐயா, நீங்கள் இரவு 8:30 கடை பூட்டின பிறகுதான் எங்கள் கடைகளில் வியாபாரமே ஆரம்பம். நீங்கள் கடை பூட்டி சென்றதால் தான் எங்கள் குழந்தைகள் தீபாவளி கொண்டாட முடிந்தது என்று அவர்களை கையெடுத்து கடவுளாக கும்பிட்டார்கள். அப்போதுதான் மகனுக்கு புரிந்தது, தந்தை என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று. உண்மையில் எத்தனையோ வணிகர்கள் அங்கிருந்தாலும், எத்தனையோ மனிதர்கள் வணிகர்களாக இருந்தாலும், அந்த வணிகரை பற்றி நான் இங்கு பேசுகிறேன் என்றால், அந்த மனிதரை பற்றி பேசுகிறேன் என்றால், அவர் மனித தன்மையிலிருந்து சற்று மாறுபட்டு ஒரு மகானாக வாழ்ந்திருக்கிறார் என்பதே அர்த்தம். தனக்கு போதும் என்று வருகின்ற போது மற்றவரையும் சிறிது பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. மற்றவர்களும் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று அவருடைய தந்தை எண்ணினாரே, அவர்தான் மகான். அதனாலே இங்கு நான் பேசுகின்றேன். எப்போதும் நான் உங்களிடம் சொல்லவில்லை உங்களுடைய செல்வத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று. நீங்கள் வாழ்கின்ற போது, மற்றவர்கள் வாழ்வதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற போது அதை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்கிறேன். உங்கள் மூலம் அது நடந்துவிட்டு போகட்டும். அவர்களும் மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடட்டும். அவர்களும் மகிழ்ச்சியாக அவர்கள் குழந்தைகளை படிக்க வைக்கட்டும் என்பதே என்னுடைய கருத்து.